ஒரு ரூ. 5000 ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் அதை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் ரூ. 5000 ஏதாவது ஒரு சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதில் என்னால் லாபம் பார்க்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் ரூ. 5000 ஒரு சில பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், லாபம் பார்க்கவும் முடியும். என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில பிஸ்னஸஸ் ஆண்களுக்கானது, ஒரு சிலது பெண்களுக்கானது, ஒரு சில பிஸ்னஸ் 2 பேருமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு பிஸ்னஸ் பற்றி பேசும்போதும் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ், அதில் இருக்க ஒரு சில ஆபத்துகள், நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பற்றி நான் பேசிட்டு போவேன். அதனால் அந்த பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதும் கவனிங்க. அப்போ தான் ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதில் சொல்கிற டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஆரி ஒர்க். இந்த ஆரி ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக பெண்களுடைய ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸில் கல்லெல்லாம் வச்சு கையால் டிசைன் பண்ணக்கூடியது இதுதான் ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆரி ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பிஸ்னஸாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே கல்யாண பொண்ணை பார்த்தோன்னா நமக்கு பளிச்சுன்னு சரி, இவங்க தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா பொதுவாக அவங்க தான் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, மற்றவங்க நார்மலான ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போனால் யார் தான் மணப்பொண்ணுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இதில் அந்த பெண்களுடைய இந்த ஜாக்கெட்டில் ஆரி ஒர்க் வைக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு ஜாக்கெட்டில் ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு மினிமம் 3000லேருந்து மேக்ஸிமம் 15,000 அந்த மாதிரிலாம் கூட வாங்குறாங்க. இது ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி தான். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன்லாம் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதில் பொருள் வாங்குறது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் மெயின் உங்களுக்கு லாபம் என்னென்னா நீங்கள் ஒர்க்கு எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு இதில் கையால் உங்களுக்கு அந்த ஜாக்கெட்டில் டிசைன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா இது நல்ல ஒரு பிஸ்னஸ். நிறைய பெண்கள் இப்போ வீடுகள்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கற்றுக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 1 அல்லது 2 ஜாக்கெட் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களால் இதில் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். இரண்டாவது பெர்ஃப்யூம் மேக்கிங். இந்த பெர்ஃப்யூம் மேக்கிங் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம். இந்த பெர்ஃப்யூம் மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சில நினைக்கலாம், இந்த பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்குது, அதை செய்கிறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்ம இந்த பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது நம்ம செய்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு செலவெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த 5000 ருபீஸில் உங்களால் ரொம்ப சிம்பிளாக அழகாக பெர்ஃப்யூம்ஸ் குறைவான அளவில் உங்களால் தயாரிக்க முடியும். இந்த பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தான் முக்கியம். எப்படி நீங்கள் பொறுமையாக உட்காந்து அந்த பெர்ஃப்யூம் எப்படி சேருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பணம் பெரிய அளவில் நிறைய ஒன்றும் செலவு ஆகாது. லட்சக்கணக்கில் போட்டு தான் பெர்ஃப்யூம்லாம் மேக் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே உங்களால் பெர்ஃப்யூம்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ எப்படி பெர்ஃப்யூம் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு ஸோ கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் மேக் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் விற்க ஆரம்பிங்க. உங்களுடைய பெர்ஃப்யூம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப குயிக்காகவே அது பாப்புலர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த பெர்ஃப்யூம் விற்று உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். மூணாவதாக ஹோம்மேட் பேக்கிங். அதாவது கேக்கெல்லாம் வீடுகளில் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, பர்த்டே கேக் செஞ்சு கொடுக்குறாங்க, அது மாதிரி மற்ற ஸ்பெஷல் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் போய் பர்த்டே கேக் வாங்காமல் இந்த மாதிரி வீடுகளில் செஞ்சு கொடுக்குற ஆட்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக கடையில் வாங்குறத விட வீடுகளில் வாங்கும்போது அவங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கடையில் அவங்க வாடகை அந்த மாதிரி நிறைய கரண்ட் பில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அதில் காசு போட்டிருப்பாங்க. பட் வீட்டில் ஒருத்தர் பண்ணும்போது அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கேக் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் இந்த பிஸ்னஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப குயிக்காகவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் அதை சரியாக கற்றுக்காமல் இந்த ஃபீல்டில் இறங்கிடுறாங்க. ஸோ முதலாவது இந்த கேக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் இறங்குங்க. நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு முறை ஒரு 2 பேருக்கு இந்த கேக்கை டெலிவரி பண்ணும்போதே அதை அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் இந்த ஹோம்மேட் பேக்கில் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்க உங்களால் இதில் நிறைய லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் கேக்கை நீங்கள் நல்ல ஒரு விலைக்கு விற்க முடியும். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 5000 ரூபா பிஸ்னஸில் செய்ய முடிஞ்ச இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட். என்ன போல ஸ்டாக் மார்க்கெட்லாம் போட்டு பாம்பு போடுறீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்படுறோம் இல்லையா, அதாவது மொத்தமாக பணத்தை இழந்துட்டாங்க, ஒரே நாளில் ஏழை ஆகிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் கேள்விப்படுறோம் இல்லையா. இதெல்லாம் இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு ட்ரேடிங்கில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடியதும் கூட. ஆனால் அதுதான் மொத்தமாகவும் பணத்தை அடிச்சுக்கிட்டும் போயிடும்.
ஆனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும் கிடையாது. அதில் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி இருக்குது, லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நம்ம வந்து அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக அந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக்குடைய விலை குறையும் போது நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க, அந்த ஸ்டாக்குடைய விலை கூடும்போது அதை விற்றுறீங்க. இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கிற நாளில் வந்து அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு காசும் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது உங்களுடைய பொருள், அது பேசாமல் இருக்க போது உங்களுடைய அக்கௌண்ட்டில், அவ்வளோதான். இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம எப்போ விருப்பப்படுறோமோ அப்போ நம்ம அதை வந்து விற்றுக்கலாம். எப்போ விலை நமக்கு கூடுதோ, எந்த நேரத்தில் கூடுதோ அப்போ நம்ம அதை விற்றுக்கிறோம். அது 1 மாதம் கழிச்சினாலும் சரி, 2 மாதம் கழிச்சினாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக கண்ணை மூடிட்டு நீங்கள் அதில் வாங்க முடியாது ஸ்டாக்கெல்லாம். ஸோ எந்த நேரத்தில் அது ஸ்டாக்கோட விலை குறையும், எந்த நேரத்தில் கூடும் அப்படிங்கிற ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதில் வந்து 95 ரூபாய்க்கு கீழே ஸ்டாக் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்றுறணும் அப்படின்னு சொல்லி செட்டிங் வச்சிடலாம். ஒருவேளை 120 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விற்றுறணும் அப்படின்னு சொல்லி செட்டிங் வச்சிடலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒருவேளை ஸ்டாக்கு 95 ரூபாய்க்கு கீழே போகுதா, ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த 20 ரூபாய் லாபம் உங்களுக்கு கிடச்சிருச்சா, ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். இந்த மாதிரி சேஃபான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இப்போ வந்தாச்சு. நிறைய ரூபாய் வச்சு தான் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, 5 ரூபாய், 10 ரூபாய், 25 ரூபாய் இப்படிலாம் கூட ஸ்டாக் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் உள்ள போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பணம் ஏர்ன் பண்ண முடியும். ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், நிறைய பேருக்கு புரியாது. கொஞ்சம் எளிமைப்படுத்தி இன்னும் கூட பின்னால் ஒரு வீடியோ போடுவேன். ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புரோக்கர் மூலமாக தான் என்ட்ரு ஆக முடியும். இதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் Zerodha அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். Zerodhaவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் வேறு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனாலும் கூட மற்ற ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸை விட அதிகமான யூசர்ஸ் எதில் இருக்கிறாங்க அப்படின்னா Zerodhaவில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. Zerodhaவில் வந்து அவங்க ஃபீஸ் வாங்கினாலும் கூட அவங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கும். மற்ற ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கமிஷன் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஹிடன் சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் Zerodhaவில் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த வீடியோ Zerodha வந்து ஸ்பான்சர் பண்ணலை, அவங்க எந்த விதத்தில் எனக்கு காசும் கொடுக்கல. நான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் Zerodha நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பொதுவாக வந்து இப்போ சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் நிறைய ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டிங் மிஷின்லாம் நிறைய வந்தாச்சு, டவுன்ஸ்லாம் கூட நிறைய வந்தாச்சு. ஆனால் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு சில கிராமங்கள் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான கிராமங்களில் இந்த மாதிரியான ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டிங் மிஷினுக்கான ஒரு நீடு இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம், அல்லது ஒரு லேப்டாப் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வில்லேஜில் உங்களால் கண்டிப்பாக ஒரு சில அமௌண்ட் லாபம் பார்க்க முடியும். இதில் ஒரு சில இன்புட் நான் கொடுத்துட்றேன். பிரிண்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பிரிண்டர்லாம் 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு கலர் பிரிண்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது வாங்கிடாதீங்க. அதில் வந்து கார்ட்ரேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இவங்களோட ஏமாத்து வேலையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரை முதலாவது கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் 10 நாளில் கார்ட்ரேஜ் முடிஞ்சிடும். நீங்கள் திரும்ப கார்ட்ரேஜ் வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு கார்ட்ரேஜ் 800 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார்ட்ரேஜை வச்சு உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேசர் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா அந்த மாதிரியான ரேஞ்சுக்கெலாம் வந்து ஸ்கேனும் பண்ணக்கூடிய பிரிண்ட்டும் எடுக்கக்கூடிய லேசர் பிரிண்டர் கிடைக்கும். லேசர் பிரிண்டர் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் எடுக்கும். கலர் லேசர் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு வீட்டில் வந்து எடுக்கிறதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போதும். ஸோ அது நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வில்லேஜில் ஒரு சின்ன போர்டில் வந்து இந்த மாதிரி இங்கே போனால் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் கிடைக்கும், பிரிண்ட் அவுட் கிடைக்கும்னு சொல்லி போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை மக்கள் பார்த்து ஸோ பொதுவாக வில்லேஜஸில் வந்து தேவைப்படும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு வந்து முதல்ல 1 2 அந்த மாதிரி போகிற மாதிரி தெரியும். உங்களுடைய வில்லேஜஸில் கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு எல்லாருமே இங்கே போனால் இங்கே ஜெராக்ஸ் எடுக்கலாம் தெரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் வரதான் செய்வாங்க. கண்டிப்பாக அதை வச்சு கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். இந்த ஜெராக்ஸ் பிரிண்டிங் மிஷின் கூடவே சேர்ந்து செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பொதுவாக இன்றைக்கி கிராமங்களில் எல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்காது. அதை எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது. பட் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு செட்டப், ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். ஒரு 10,000 to 15,000 ருபீஸுக்கான ஒரு நல்ல சிம்பிளான கேமரா இருந்தாலும் கூட போதும். அதை வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த 2500 ரூபா அந்த பிரிண்டர் சொன்னேன், கலர் பிரிண்டர், அது உங்களுக்கு வேணும். அது வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒத்து வரவே செய்யாது. ஆனால் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு அது நல்ல ஒரு பிரிண்டராக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம வாங்கும்போது அதில் வந்து நம்ம 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 100 120 ரூபா என்ன செஞ்சுக்கலாம்னா மக்கள் இடத்துல வாங்கிக்கலாம். அடுத்ததாக குழம்பு கடை.
ஆமாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. பொதுவாக ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் வந்து நம்ம சாப்பாடு மொத்தமாக வாங்குகிறோம். ஆனால் இப்போ குழம்பு கடை அப்படின்னு சொல்லி குழம்பு மட்டும் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. இப்போ பொதுவாக வந்து வீட்டில் ஒரு சிலருக்கு சமைக்கிறதுக்கு சோம்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ஹோட்டலில் போய் வாங்க போவாங்க. அந்த ஹோட்டலில் வாங்க போகும்போது அவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சாதம் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, குழம்பு வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலைங்கிறனால அவங்க கடைக்கு போகணும். ஆனால் கடைக்கு போனால் ஒரு ₹70 ₹100 அந்த மாதிரி தான் கொடுத்து அவங்க சாப்பாடு வாங்கி ஆகணும். ஆனால் நீங்கள் குழம்பு கடை அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ₹20 ₹25 நீங்கள் என்ன செய்யலாம்னா குழம்பு கொடுக்கலாம். இவங்க வீட்டில் வந்து சாதம் மட்டும் இன்றைக்கி வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு கடையில் போய் குழம்பு மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ₹70 செலவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ₹20 ₹30 செலவுக்கு இந்த குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ ஒருவேளை நீங்கள் இருக்க ஏரியாவில் இந்த குழம்பு கடை வைக்கிறது மூலமாக ஒரு சில மக்களுக்கு சர்வ் பண்ண முடியும், இதை வச்சா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாளில் மொத்தமாக இப்போ நிறைய பானை நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக வச்சு குழம்பு கடைன்னு சொல்லி போட்டு விற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டீ மேன், அதாவது டீ செஞ்சு போய் விற்கிறது. இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதெல்லாம் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். பட் ஆனால் ஒரு ₹5000 பட்ஜெட்டுக்குள்ளே, ஈவன் அதோட கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே செய்ய முடிஞ்ச ஒரு நல்ல பிஸ்னஸ் இது. ஃபுல் டைமும் நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஈவினிங்கில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் இதை செய்ய முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெட்டில் வாங்கிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு டீ போட்டு மக்கள் கூடுற இடத்துல போய் நீங்கள் விற்றுட்டு வர்றீங்க, அவ்வளோதான். இன்னொரு சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னா பால் மட்டும் சூடாக்கி வச்சுக்கிறாங்க, டீ டிகாஷன் தனியாக, காஃபி டிகாஷன் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டீ கேட்குறவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, பால் அவங்கள்ட்ட தனியாக இருக்குது அப்படிங்கிறனால பால் வேணும் கேட்குறவங்களுக்கும் பால் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், பாதாம் பால் அந்த மாதிரியான மிக்சஸ் கூட தனித்தனியாக வச்சுட்டு அந்த மாதிரி கூட போட்டு கொடுத்துட்றாங்க. இது ஒரு சில பேர் ஏளனமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து நிறைய இடங்களில் இப்போ அதுக்கான தேவைகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ செய்கிறதில்ல. இதை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் கிடைக்கிற லாபத்தின் மூலமாக வேறு ஒரு சில பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த டீ மேன் மாதிரி அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால், அதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுட்டு போடுறது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையும். பொதுவாக இப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து காலையில் வந்து இட்லி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சூப் கடை இருக்கும், இந்த 2 தான் இருக்கும். பகலில் வந்து அந்த இடத்துல பழக்கடை இருக்கும். அதில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால பொதுவாகவே அந்த இடத்துக்கு மக்கள் வந்தாங்க அப்படின்னா எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறனால மக்கள் அங்கே நின்று வாங்கிட்டு போவாங்க. ஆனால் முன்னாடி ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் கடை அங்கே இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வேறு விதமான சாப்பாடுகள் கொடுக்குற ஒரு சில கடைகள்லாம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏற்கனவே மக்கள் புழங்கக்கூடிய, ஏற்கனவே மக்கள் செஞ்சுட்ருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் போய் அங்கே ஏற்கனவே மக்கள் போட்டு இருக்காத வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் அங்கே அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த இடத்துல செல் பண்ண முடியும். நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அடுத்ததாக பிளான்ட் நர்சரி, அதாவது இந்த செடிகள்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, இதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பல பெண்களுக்கு வந்து இந்த செடிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப இருக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, பல ஆண்களுக்கும் இந்த செடிகளை வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட் நர்சரி வந்து வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிகளை நீங்கள் வந்து வளர்த்து அதை மக்களுக்கு விற்கிறது. ஒரு சில பெண்கள்லாம் வந்து அப்படியே நடந்து போகும்போது இந்த மாதிரியான செடிகளை பார்த்தாங்கன்னா அவங்களால அதை கடந்து போகவே முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று பார்த்து அவங்க என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு செடியை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தா தான் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஆறுதல் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்குது, எல்லா இடமும் வந்து இப்போ கிடையாது. உங்களால் வந்து உங்கள் வீட்டு முன்னாடியோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த ஒதுக்கி கொஞ்சம் செடிகளை வச்சு உங்களால் விற்க முடியும் அப்படின்னா இதுவும் கூட ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி இந்த பிளான்ட் நர்சரி குட்டி குட்டி செடிகளை வந்து எப்படி வளர்த்து அதை எப்படி பாக்கெட்டில் வச்சு சரியாக விற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இடம் சார்ந்து இது நல்ல ஒரு பிஸ்னஸாக அமையும். கடைசியாக ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ பர்டிகுலராக இப்போ வந்து நிறைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்டோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் தேடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முடி வளர்கிறதுக்கான அந்த தைலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு கீழே வரும். ஸோ ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து இந்த ஃபேமிலியிலே வந்து நிறைய விஷயங்கள் அந்த பாட்டி சொல்லி கொடுத்தது, அம்மா சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஆனால் அது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம்,
அல்லது ஏதாவது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியும். இது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட், இது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக மற்றவங்களால் காப்பி அடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் நல்லா செஞ்சு இது மூலமாகவும் உங்களால் லாபம் பார்க்க முடியும். ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கிராமங்கள் வளரும்போது, அதுக்கான நீட்ஸ் வளரும்போது, நம்ம ஏற்கனவே அந்த ஃபீல்டில் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கனால அது சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வில்லேஜ் ஒரு வளர்ந்து ஒரு டவுனாக மாறும்போது ஏற்கனவே நம்ம அங்கே ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸில் நம்ம ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகி போய் இருப்போம். நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.